ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சலு. இன்னைக்கு வந்து மிலுவோட 10th பர்த்டே. மிலுவோட பர்த்டேக்கு வந்து பொதுவாக எல்லா பர்த்டேவும் எங்கேயாவது வெளில போகிறது இல்லை ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கும். பட் இன்னைக்கு வந்து நோன்பு வந்து ரம்ஜான் போயிட்டுருக்கு. ஸோ நோம்புன்றதுனால பெருசாக பர்த்டேலாம் எதுவும் செலிப்ரேட் பண்ண முடியாது. அவனை வெளிலையும் கூப்பிட்டு போக முடியாது. அவனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். என்னென்னா, உங்களில் நிறைய பேருக்கு வந்து பர்த்டேக்கு கிஃப்ட்லாம் பண்ணுறது இல்லை கிஃப்ட் கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்கள் பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் மீலுக்கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, அவனுக்கு பர்த்டேனா அவன் ஒரு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிடுவான். எனக்கு பர்த்டே வருது, என்னமோ நமக்கு வந்து ஞாபகமே இருக்காது. அதனால் அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிடுவான். பர்த்டே வருது, எனக்கு கிஃப்ட் வந்து இன்ன கிஃப்ட்டு நீங்கள் வாங்குங்க, இன்ன கிஃப்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவனே வந்து நாம் என்ன கிஃப்ட் வாங்கணுன்றதை அவனே முடிவு பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருவான். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம காதில் வந்து ஓதிக்கிட்டே இருப்பான். எனக்கு இன்ன கிஃப்ட் வேணும், இன்ன கிஃப்ட் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவனுக்காக ஒரு 3 விஷயம் வாங்கி வச்சுருக்கோம். கரண்ட் போயிடுச்சு, சரி பரவாயில்ல. அவனுக்காக வந்து ஒரு 3 கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து ஏதாவது பேச வர ஒன்று மீடு கத்திட்டு இருப்பான், இல்லைன்னா இந்த குட்டி பூபு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயம் பேச வேண்டியதா? ஓகே, அப்போ நான் அந்த கிஃப்ட் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம். என்னடா இது கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படியே இருக்குது, எதுவும் பேக் பண்ணவே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, மிடு வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதும் அவன் தான் பண்ணுவான். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் எதுவுமே வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 4 நாள் ஆச்சு. இருந்தும் இது எங்கே ஒழிச்சு வச்சிருக்கன்றதும் அவனுக்கு தெரியும். பட் அதை அவன் அடிக்கடி பார்த்துப்பான். கரண்ட் வந்துடுச்சு. அப்படி இருந்து கூட வந்து ஓப்பன் பண்ண மாட்டான். அவன் பர்த்டே அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுவான். இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. பட் இந்த 3 ஐட்டம்ஸனே வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கான்னு வேணால் சொல்லலாம். தனக்குத்தானே கிஃப்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிற ஒரே ஒரு ஜீவி அதுதான். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். ஏதாவது பர்த்டேனா நாமளே வந்து எனக்கு இந்த பொருள் தேவை, எனக்கு இந்த பொருள் வந்து தேவைன்ற மாதிரி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். மேபி வாங்குறதா இருந்தால் அவங்க இது மாதிரி ஏதாவது வாங்கிக்கட்டுமே அப்படின்ற ஒரு நப்பாசையில் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ உங்களையும் நீங்களே யாராவது மாதிரி பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து கிளாஸ் இருக்குது. மோத்தாய் வந்து கிளாஸ் வந்து போயிட்டுருக்கான், மார்ஷல் ஆர்ட்ஸ். அதுக்காக இன்றைக்கி கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்காக போயிட்டு வந்துட்டு நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு சும்மா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரிலேட்டபிள் ஆகும். பூபு ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? ஓகே, அப்போ மீனும் கிளாஸுக்கு கிளம்பிட்டான். அவன் கிளம்பிட்டு அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணுவோம். என்னவோ மிலுவோட பேட் லக், ஈவினிங் வந்து கேக் வாங்க போனால் எங்கேயுமே கேக் கிடைக்கவே இல்லை. சரி கிஃப்டாவது ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஒரு ஷூ வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அப்படியே பர்த்டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரம்ஜானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே 2 in 1 இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஷூ வாங்கினோம். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்ததாக இதெல்லாம் அவள் ஆர்டர் பண்ணது ஃப்ளிப்கார்ட்டில். இது வந்து பேஸ்டில் சொன்னாங்க, சாஃப்ட் பேஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் அக்ராலிக் பெயிண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். அவனுக்கு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. நிறைய வந்து பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த கேன்வாஸ் போர்டா அதெல்லாம் வச்சு தான் ஏதாவது பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு தான் இந்த பெயிண்ட் வந்து வாங்கியிருக்கான். ஆனால் ப்ரெஷ்ஷே இல்லை. ப்ரெஷ் இல்லாமல் எப்படி பெயிண்ட் யூஸ் பண்ணுவான்னு தெரியல. ப்ரெஷ் இனிமேல் வாங்குவான் போல். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கெட்ச் புக், நல்லா ட்ராயிங் பண்ணுவான் ஓரளவுக்கு, அதனால் ஸ்கெட்ச் புக்கும் வாங்கியிருந்தான். இருந்தாலும் பர்த்டேனா சர்ப்ரைஸ் இல்லாமல் எப்படி, அதனால அவங்க அப்பா வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. அது என்னன்னு நானே ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தேன். இதெல்லாம் தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த உலக உருண்டை அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அதை பார்த்துட்டு. எப்படியோ இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷங்கள் தானே எல்லாமே லைஃப்பில். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.